பெரிய ஒரு வசதியான ஒரு பென்ஸ் கார்ல வந்து இறங்கினாலும் ரோட்ல ஒரு துப்புரவு தொழிலாளியை பார்க்கும்போது இவன் எங்க நான் எங்கன்னு நினைச்சா அவர் முகத்துல புன்னகை வராது, அப்படியே போவான். எப்ப அவன் மனசுக்குள்ள இவர் சொர்க்கவாதியா இருக்கலாம். 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்துல 16 14வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக சங்கையானவர் யார் தெரியுமா? உங்களில் அல்லாஹ்வை மிக அஞ்சியவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 49வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏளனமாக நினைக்க வேண்டாம். உங்களை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த ஒரு பெண்களும் இன்னொரு பெண்களை அற்பமாக நினைத்து விட வேண்டாம். உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்குள் கஞ்சாடை காட்டி கிண்டல் செய்ய வேண்டாம், பட்டப்பெயர் செய்ய வேண்டாம், பட்டப்பெயர் சொல்ல வேண்டாம். இது மோசமான வார்த்தை. இது அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹுஜராத்தில் 10வது வசனத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வரான். அப்போ ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு பெரிய கோடீஸ்வரன் பார்க்கும்போது நான் பணக்காரன் நீ ஏழைன்னு நினைச்ச முகத்துல சிரிப்பு வராது. சில வேளை இவர் ரேச்சம் கூடினவராக இருக்கலாமே அப்படியே நினைக்கும் போது இப்படி என்று வந்துடும். நல்லா இருக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தவரை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த அட்பனுக்கு பணம் வந்தா அர்த்த ராத்திரியில கொடப்பிடி பணம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேருக்கு அப்படியே வந்துட்டோண்டா இனி எல்லார்ட்டையும் பேச மாட்டாங்க, சலாம் கொடுக்க மாட்டாங்க, காய்க்க மாட்டாங்க, பிசி 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 என்று போவாங்க. கேட்பா என்ன சொன்னாங்க, எல்லார்ட்டையும் பேசுங்களேன், சலாம் கொடுங்களேன், கதைங்களேன், எல்லாம் மனுஷன். உன்னை விட அவன் சிறந்தவனா நீ சிறந்தவன் நமக்கு தெரியாது. அரபு தெரிஞ்சவர் மௌலவியானவர் தான் சொர்க்கத்துக்கு போவார் நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார் இல்லையே. எவ்வளவு பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் நிற்கும் போது மக்கா வெற்றி கையில் யுத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் மக்கா கையில் கிடைச்சாச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லா மேலே ஏறி காலால மிரிச்சுக்கிட்டு பாங்கு சொல்றதுக்கு ஒருத்தர் ஏத்தினார். அவர் யாரு தெரியுமா? அடிமை பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஏறுங்க அடி பிலால் என்றார். மனுஷனை மதிச்சார். யாரெல்லாம் ஏற மாட்டாங்க மதிக்க மாட்டாங்கன்னு தரக்குறைவா மனுஷன் நினைப்பானா அவரைத்தான் ஏத்துறாங்க, ஏறுங்க பிலால். அப்ப அடுத்தவர்களை மதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் நடந்து செல்லும் போது சிறுவர்களை கண்டால் சலாம் சொல்லுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஜனாதிபதி ஒரு அல்லாஹ்வோட தூதர் ரோட்ட போகும்போது சின்ன பிள்ளைகள் வருமே அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப அடுத்தவர்களை மதித்தல் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.